Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 www.ashwinsweets.com. விசாகப்பட்டினத்தில் திறந்த காரில் ஊர்வலமாக வந்தார் பிரதமர் மோடி. சாலையின் இருபுறமும் கூடி நின்ற மக்கள் பூக்களை வாரி இறைத்து மோடி மோடி என முழக்கம். பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகாரில் கூறியுள்ள சார், யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க. சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்போ இந்த புகாரை விசாரிக்கிறாங்க. இந்த புலன் விசாரணையில் வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். வெற்று முழக்கமிடும் எதிர்க்கட்சிகள் யார் அந்த சார் என ஆதாரம் இருந்தால் கொடுங்கள். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுக அனுதாபி மட்டுமே, திமுக உறுப்பினர் இல்லை. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். தமிழ்நாட்டில் மட்டுமா பாலியல் பலாத்காரம் நடக்கிறது? டெல்லி, கொல்கத்தா, பம்பாய் போன்ற இடங்களில் நடைபெறவில்லையா என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் மீது அதிமுக ஆட்சியில் மட்டுமே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. திமுக ஆட்சியில் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ரகுபதி தகவல். பாலியல் கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்துபவர்களுக்கு எதிராக அடக்குமுறை. தமிழக அரசின் செயல்பாடுகளில் சந்தேகம் அதிகமாகிறது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் தடுப்போம், மேலூர் காப்போம் எனும் மாஸ்க் அணிந்தபடி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை. மதுரையில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமாகியுள்ள நிலையில் மாஸ்க் அணிந்து பேரவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். மாநில அரசின் ஒப்புதல் இன்றி கனிம ஏலம் விடலாம் என்ற மத்திய அரசின் சட்ட திருத்தத்திற்கு அதிமுகவே ஆதரவளித்தது. செய்த தவறை மறைக்கத்தான் முகத்தில் முகமூடி அணிந்து அதிமுகவினர் சட்டப்பேரவைக்கு வந்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. கருப்பு உடையில் வந்துள்ள தங்கள் எம்எல்ஏக்களை சட்டப்பேரவையின் யூடியூப் நேரலையில் காட்டவில்லை என அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டு. கருப்பு உடையுடன் எழுந்து கேள்வி எழுப்பும்போது கூட சபாநாயகரை நேரலையில் காட்டுவதாக புகார். எக்ஸ் தள பதிவு மூலம் தமிழக மக்களையும் சட்டப்பேரவையையும் ஆளுநர் அவமதித்து விட்டார். எழுதி கொடுப்பதை வாசிப்பது மட்டுமே ஆளுநரின் கடமை என்றும் சபாநாயகர் அப்பாவு கருத்து. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான வட்டச் செயலாளர் சுதாகர் அதிமுகவிலிருந்து நீக்கம். அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ராஜி பணியிடை நீக்கம். காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்ட நிலையில் சஸ்பெண்ட். தமிழ்நாட்டில் HMPV வைரஸால் பாதிக்கப்பட்ட இருவரும் நலமுடன் உள்ளனர். 3 முதல் 6 நாட்கள் சும்மா இருந்தாலே நோய் பாதிப்பு சரியாகிவிடும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை. உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை எடுத்துச் செல்லப்படுகிறதா என ஆய்வு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் வரும் 11ஆம் தேதியன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.
சென்னை அரும்பாக்கத்தில் போதைப்பொருள் கும்பலிடம் இருந்து நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நிழல் உலக தாதா கஞ்சிபாணி இம்ரானுக்கு தொடர்பு. பீகாரில் இருந்து நாட்டு துப்பாக்கிகளை வாங்கி வந்து வெளிநாட்டில் பதுங்கியுள்ள கஞ்சிபாணி இம்ரானுக்கு கடத்த திட்டமிடப்பட்டதாக விசாரணையில் தகவல். பொங்கல் பொருட்களோடு பரிசுத் தொகை வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு முதல்வர் முடிவெடுப்பார் என துணை முதலமைச்சர் உதயநிதி தகவல். சென்னையில் அடுத்த ஆண்டு உணவு திருவிழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டம் என பேட்டி. சமூக நீதிக்காக போராடியது தந்தை பெரியாரா ஆணைமுத்துவா என சீமான் கேள்வி. கள் இறக்குவதற்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டிய பெரியார் பகுத்தறிவுவாதியா என்றும் சர்ச்சை பேச்சு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் விசா காலத்தை மேலும் நீட்டித்தது இந்திய அரசு. ஹசீனாவை நாடு கடத்த வேண்டுமென வங்கதேசம் கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். HMPV பரவல் ஆபத்து காரணமாக தேவஸ்தானம் வேண்டுகோள். தொடர்ச்சியாக ஆபாச வார்த்தைகளால் அவதூறு பரப்பியதாக பிரபல நடிகை ஹனிரோஸ் கொடுத்த புகார். கேரளாவின் பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூரை அழைத்துச் சென்று போலீஸ் விசாரணை. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்தது வங்கதேச இடைக்கால அரசு. குற்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் 22 பேர் உட்பட 97 பேரின் பாஸ்போர்ட்டுகளையும் ரத்து செய்து உத்தரவு. ஆஸ்திரேலிய தொடரில் இந்தியா படுதோல்வி அடைந்திருந்தாலும் சாம்பியன் டிராபியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி விளையாடுவர் என தகவல். தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரும் நீடிக்க வாய்ப்பு. இந்திரா காந்தியின் எமர்ஜென்சி பிரகடனத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள எமர்ஜென்சி திரைப்படம். திரையரங்கில் வந்து படத்தை பார்க்குமாறு பிரியங்கா காந்திக்கு நடிகை கங்கனா ரணாவத் அழைப்பு. Ashwin Sweets and Snacks. For export order enquiry 7373041434 www.ashwinsweets.com.